ஹெல் ஆர் ஹை வாட்டருங்கிற அட்டகாசமான வெஸ்டர்ன் த்ரில்லரை கொடுத்த டேவிட் மெக்கன்சியோட அடுத்த படம் தான் ரிலே. கதை என்னன்னா, ரிலே சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் அந்த கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக போகிற ஆட்களை எல்லாம் அந்த கம்பெனி அடியாட்களை வச்சு அவங்கள போட்டு தள்ள பார்ப்பாங்க. இதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளை வந்து நாடுவாங்க. இப்படி ஒரு ஏஜென்ட்டாக தான் நம்ம ப்ரொட்டகனிஸ்டான ஆஷ் இருப்பார். இப்படி இருக்கும்போது சாரா கிராண்டுங்கிறவங்க நிறைய எவிடன்ஸோட இந்த சர்வீஸ் நாடுறாங்க. நம்ம ஆஷ் இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது வழக்கமான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கதை தான். ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக ஒரு பேரனாய்ட் த்ரில்லரை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ரிலே சர்வீஸுங்கிறது 1990 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த டெஃப் அண்ட் டம்மு வந்துட்டு அவங்களுக்கு பேசக்கூடிய கான்வர்சேஷனை எல்லாம் ரெக்கார்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை ஒரு தீமாக வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொட்டகனிஸ்டான ஆஷ் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் தான் யூஸ் பண்ணி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவார். இவர் வந்து ஒரு டைப்ரைட்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதாவது வந்து அந்த டெஃப் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற இது. ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன மெசேஜ் இதை சொல்கிறாங்களோ அது வந்துட்டு இடையில வந்து அந்த ரிலே சர்வீஸுங்கிறவங்க அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ இதை வச்சு பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஓல்டு டெக்னிக்குங்கிறனால புதுசாக வந்து டெக்னாலஜினால வந்துட்டு யார் பேசுகிறா என்ன ஏதுன்னா வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வச்சு தான் ஆஷ் வந்து இந்த வேலைகளெல்லாம் வந்து முடிப்பார். அதாவது ஹெல்ப் கேட்டு வரவங்க எல்லாத்துக்கும் வந்து இவர் தான் வந்து ஒரு ஹோஸ்ட் மாதிரி இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுப்பாரு. எப்பவுமே ஓப்பனிங் சீனை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் கடைசி சீனை கனெக்ட் பண்ணும். அதான் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டார்டிங்ல இருந்தே படம் ரொம்ப டென்ஸ்டா இன்ட்ரிகிங்கா போகுது. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஆஷ் வந்து யாருன்னு தெரியாது, ஆனா நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த கேரக்டர்களுக்கு தெரியாது. அப்படிதான் படம் போகும். ரொம்ப லென்த்தான டயலாக்ஸ்லாம் இல்லாம ஒவ்வொரு சீனையும் எவ்வளவு சுவாரஸ்யமா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. அட்டகாசமா இருந்துச்சு. என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போதே அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத கெஸ் பண்ணிட்டேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்டென்ஸாக போகுது படம். இந்த மாதிரி ஒரு மினிமலான டயலாக்ஸை வச்சு தான் வந்து இந்த படமே நகருது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு சீனை வந்து பிரம்மாண்டமாக்குறதே வந்து இந்த படத்துடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கேமரா ஒர்க்கும் தான். அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா விஷுவலா காமிச்சிருக்காங்க. படமே பார்த்தீங்கன்னா ஒரு லேட் 90s படம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த டெக்னாலஜியை வச்சு அவன் வந்து ஒரு பழைய டெக்னாலஜியில வந்துட்டு வேலை செய்யறான். இப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு புதுசான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பழைய டெக்னிக்கை யூஸ் பண்றான். இதுல இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத கான்செப்ட். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய இந்த ஃபாஸ்ட் சர்வீஸ் எல்லாம் வந்துச்சு. அதுல எல்லாம் போகாம போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்சல் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவர் வந்து பண்ணுவார். என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து நல்லா டேக் ஆஃப் ஆன படம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் ஒரு கடைசி 10 நிமிஷம்லாம் தமிழ் படம் மாதிரி மாறிடுச்சு. அதுதான் கடுப்பாயிடுச்சு. ஒருத்த முன்னாடி ஓடிட்டு இருக்கான்னா துப்பாக்கியை வச்சுட்டு ஏன்டா பின்னாடியே ஓடுறீங்க, சுட்டு தள்ள வேண்டியதுதான்டா, இந்த டெம்ப்ளேட்டை விடவே மாட்டீங்களாடா, அதில் ஆனால் ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க, அவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரிகளை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறதுனால இது சரியான சலிப்பா இருக்குது. புதுசா ஏதாவது தேவைப்படுது. ஸோ ஓகே, இதை வந்து இந்த கதைக்கு தேவையாது. ஏன்னா புதுசா இந்த ரிலே மேட்ரை இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய பெரிய மேட்ரு. அதை வச்சு பண்ணினது வந்து நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா, ஓகே ஸ்க்ரீன் பிளேல நல்லா மேட்ச் பண்ணனால அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் புதுசா பாக்குறவங்களுக்குலாம். நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அட்டகாசமான ஒரு லவ் போர்ஷன்ஸ் ஓடும். அது நல்லா இருக்கும். அந்த கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது அதுல எங்க வந்துட்டு இதாகுதுன்னா, அவ வந்துட்டு பிரச்சனை இவங்க சொல்றதை கேட்டிருந்தாலே ஒழுக்கமா டீலிங் முடிஞ்சிருக்கும். அதை பண்ணாம அவ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றதை கேட்டு அங்க போயிடுவான். அதனாலதான் கோஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இந்த கோஸ்ட் வெளியே வந்தா என்ன ஆகும், லாக்கு தான். அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. தலைவான ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? அமலாபால் நடிச்சது. படத்துல நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளேல மறைச்சிருக்காங்க. அது ஓகே தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு தேவை படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சுவாரஸ்யமாக போகணும். அதுதான் முக்கியம். ஸோ அது வந்து இந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாகவே இது ஒரு டீசெண்டான படம் தான். தாராளமாக பார்க்கலாம். 1 hour 52 minutes ஓடுது. சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். ஒர்த்து.